ஈரானுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போரை மீண்டும் தொடங்க வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையே கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய போர் முழுமையாக நிறுத்தப்படாமல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தாக்குதல்கள் அவ்வப்போது தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்கும் போது, பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டு வருகின்றோம். நல்ல ஒப்பந்தத்திற்கு மிக அருகில் இருக்கின்றோம். அந்த பேச்சுவார்த்தை வெற்றியில் முடிந்தால் நல்லது, இல்லையெனில் நாம் போரை மீண்டும் தொடங்க வேண்டியிருக்கும். ஈரானின் ராணுவத்தை தோற்கடித்து விட்டோம். நான் ஒரு நல்ல முடிவை பெறுவதையே விரும்புகின்றேன். ஏனெனில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட உடனேயே நம்மால் ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்க முடியும். அணு ஆயுதங்கள் இருக்காது என்பதுதான் என்னிடம் உள்ள ஒரே உத்தரவாதம். அதற்கு ஈரானும் ஒப்புக்கொண்டுள்ளது. நாங்கள் விரும்புவதை மெதுவாக பெற்று வருகின்றோம். எனக்கு எந்த அவசரமும் இல்லை. அவசரப்பட்டால் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை பெற முடியாது என்று தெரிவித்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.